ஹாய், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். ஒரு காட்டில் ஒரு பெரிய பாறைக்கல் இருக்கு. அங்கே ஒரு காற்று அந்த பாறைக்கிட்ட பேசுது. நான் எவ்வளோ பலமானவன் தெரியுமா, உன்னை அப்படியே வீசி தள்ளிடுவேன் பார்க்குறியா அப்படின்னு பேசுது. உடனே இந்த பாறைக்கல் சொல்லுது, சரி உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு. அந்த காற்று அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக வீசுது, இந்த பாறை எப்படியாவது தள்ளிடணும்னு. ஆனால் அது ஒரு இன்ச்சு கூட நகரல அந்த பாறை. அந்த பாறைக்கல் மறுபடியும் யோசிச்சு அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுது. எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து அதோட முழு மூச்சையும் ட்ரை பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா தள்ள ட்ரை பண்றாங்க. அகைன் அந்த ஒரு இன்ச் இவ்வளோண்டு கூட நகரல அந்த பாறை. அப்படியே எல்லாரும் என்னடா பண்றது அப்படின்னு நின்றுட்டாங்க. அவங்களுக்குலாம் ஒரு அவமானமா போச்சு, என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா ட்ரை பண்ற, ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு. அப்புறம் திடீர்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை துளி அந்த பாறை மேல விழுந்துகிட்டே இருக்கு. வாரக்கணக்கா மாசக்கணக்கா அந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப மாதங்கள் கழிச்சு பார்க்கும்போது அந்த மழை துளி விழுந்து அந்த பாறையில ஒரு சின்ன பிளவு ஏற்பட்டிருக்கு. அந்த காத்துனால பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு சின்ன டிராப் மழை துளி கன்சிஸ்டன்டா அது மேல விழுந்து விழுந்து அதுல பிளவு ஏற்பட்டுருச்சு. நம்ம லைஃப்ல இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். நம்ம ரொம்ப ஆசையா ட்ரை பண்ணிருப்போம், இன்னுமே நடக்கலையே, இதை விட்டுறலாமா, கிவ் அப் பண்ணிடலாமான்லாம் நிறைய யோசிச்சிருப்போம். ஆனா அந்த நம்ம பண்ற விஷயங்கள் ஒரு ரைட் டைம் வரும்போது அதுக்கான பலன் தரும் அப்படின்றதுக்கு இந்த மலை துளி தான் ஒரு சாம்பிள். நம்ம ஆசைப்பட்டு பண்ற விஷயங்களை தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளோட பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாமே ஒரு நாள் நல்லதா நடக்கும், சூப்பரா நடக்கும். நீங்க மனசு தளர விடாம பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.